Hi, hello friends, welcome to my channel VK Studio. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ ரெகுலரா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இப்போ ட்ரெண்டிங் அதாவது டைலாக் ப்ளஸ் சாங் அப்படின்னு சொல்லி வரும். அந்த டைலாக் மட்டும் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் வீடியோ அந்த சாங்கில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் லோவர் த்ரெட் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி லோவர் த்ரெட் இதில் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், யூடியூப் நீங்கள் எந்த இதுக்கு கேட்டிங்கனாலும் அந்த இதுக்கு உங்களுக்கு லோகோ அதாவது லோவர் த்ரெட் எடிட் பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கிற இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா இது இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பேனர், யூடியூப் பேனரு, அதுக்கப்புறம் யூடியூப் லோகோ, இன்ஸ்டாகிராம் லோகோ, இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான இதெல்லாம் எடிட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லோவர் த்ரெட்டு, சேனல் இன்ட்ரோ, அதுக்கப்புறம் லோகோ, பேனர், லோவர் த்ரெட் இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கான்டாக்ட் நம்பர் தரேன். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் கூட நம்பர் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நம்பருக்கு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. லோ காஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஸ்டைல் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இன்றைக்கி அந்த டைலாக்ல எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதை கொஞ்சம் நான் ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து ஒரு வெப்சைட்டு தான், mockup.net அப்படிங்கிறது. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து முன்னாடி நிறைய தமிழ் டைலாக் ரிங்டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். இதில் ரிங்டவுன் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஆனால் இதில் எக்கச்சக்கமானது இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தமிழ் டைலாக்ஸ், இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் தமிழ் டைலாக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதில் நான் எக்கச்சக்கமான டைலாக் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ப்ளே பண்ணுறதா இருந்தால் அந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல, அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். அதை டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் வரும். அப்போ அந்த இதில் ஆடை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ப்ளே பட்டன் கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஒரு நிமிஷம், இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் MP3 ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும், கீழே ஐஃபோனுக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இது வேணுமோ அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பேக் வந்தீங்கன்னா திருப்பி அந்த பேஜுக்கு வந்துடும். இதில் கீழே எக்கச்சக்கமான இது இருக்கும், நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். உண்மையாக எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இப்போ நிறைய இது எடிட் பண்ணியிருந்தேன். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் போட்டேன்ல, அதில் நிறைய இதிலேருந்து டவுன்லோட் பண்ணி தான் போட்டிருந்தேன். நிறையாவே இருக்கும். இப்போ ரெமோ லவ் டைலாக் தமிழ் அப்படின்ட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் தமிழ் ரொமான்டிக் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ரொமான்டிக் கேட்டகரிக்கு போகும். ஸோ இந்த இதிலேருந்து நீங்கள் ரொமான்டிக்காக ஏதாவது டைலாக் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மெலோடி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் மெலோடியான கேட்டகரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே பெஸ்ட்டான ஒரு வெப்சைட்டு தான். நம்மளுக்கு சில இதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து இந்த இதை ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். நம்மளுக்கு வந்து அந்த டைலாக் மட்டும் இருக்காது, அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய லென்த்தான டைலாக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் ஒவ்வொரு டைலாக் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக ஒரு ஐடியா வரும். அந்த டைலாக் கட் பண்ணி நம்ம பின்னாடி ஏதாவது சாங் ஆட் பண்ணிக்கலாம். உண்மையுமே ட்ரெண்ட் சூப்பராக இருக்கும். இது நான் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது தமிழ் அப்படிங்கிறது போனோம்னா தமிழ் இல்லையாட்டுக்கு தமிழில் வருங்க, எரர் வந்துருச்சு. வேறு ஓல்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஓல்டுக்குள்ளே போனால் ஓல்டுன்னு இருக்குது. ஸோ இதில் நிறைய ரிங்டவுன்ஸும் இருக்கும், ஆடியோவும் இருக்கும், டைலாக் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப சின்னது தான். இதுக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தோம்னா டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்படி எடிட் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆயிடும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே எடிட் பண்ண தெரியும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம், மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.